ஆக்கிரமிப்பை அக்கறப்படுத்து மழை நீர் செல்வதற்கு ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்து விரைவுபடுத்து வேகம் எடுத்து விரைவுபடுத்து மாநகராட்சி நிர்வாகமே சரி நன்றி அந்த ஒரு வேலை பார்க்கலாம் அந்த கேட்டு பிடிக்க அந்த கேட்டு கொஞ்சம் நீங்க அது என்னன்னு கூப்பிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி பாளையங்கோட்டை பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் நடந்து வருகிறது. குறிப்பாக 32வது வார்டு பகுதியில் நம்பிக்கை நகர், ஜபமாளிகை தெரு போன்ற தெருக்களில் பாதாள சாக்கடைகள் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு திடீரென்று அதை தொய்வு ஏற்படுத்துகிறார்கள். வேலையை செய்யாமல் காலம் தாழ்த்துகிறார்கள். அதுபோல் பாளையங்கோட்டை பகுதியில் முருங்குறிச்சி முதல் திருவனந்தபுரம் ரோடு வரை கடந்த தடவை வெள்ளம் ஏற்பட்ட பொழுது குளம் நிரம்பி சாரட்டக்கர் பள்ளிக்கூட சேதப்படுத்தி வெள்ளக்காடாக மாறியது. அதற்கு காரணம் நம்முடைய பாளையங்கால்வாயில் மழைநீர் வடிவுகால் பாதை ஆக்கிரமிப்பில் இருந்தது. போன தடவை அதை நாங்கள் பலமுறை அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்தோம். இன்றும் அந்த மழைநீர் செல்வதற்கான ஓடைகள் ஆக்கிரமிப்பு இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. மெயினாக இந்த பாதாள சாக்கடை பணிகள், இந்த 2 கோரிக்கைகளும் வைத்து பலமுறை மனு அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள், ஒரு சில அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காக ஒப்பந்தக்காரர்கள் நல்லா அயர்ந்து தூங்குவதால் அவரை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையோடு பாயும் தலைவணியை கொண்டு மேயர்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அவர் நாளைக்கு நாங்கள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியெல்லாம் வேலை செய்கிற பகுதியெல்லாம் நான் பார்வையிட்டு உங்களுக்கு உடனடியாக செய்து தரேன் என்று கூறுகிறார்கள். தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமானால் பெருந்திரளாக மக்களை திரட்டி கவன ஈர்ப்பு காந்திய வழியிலே, அகிம்சை வழியிலே போராட்டம் நடத்தப்படும். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.